இன்னைக்கு நம்ம ஒரு அருமையான பிரான் மசாலா பண்ண போகிறோம். அதாவது இறால் மீன் மசாலா கறி பண்ண போகிறோம். இதை எப்படி ஈஸியாக டேஸ்டியாக பண்ணலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோவுக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம ஒரு கிலோ இறால் வாங்கியிருக்கிறோம். இதை உரித்து க்ளீன் பண்ணி எடுத்தால் 700 கிராம் தான் வரும். அதில் ஒரு 250 கிராம் 300 கிராம் போயிடும், கழிவு போயிடும். இப்போ அந்த இறால் எல்லாத்தையும் அருமையாக உரித்து க்ளீன் பண்ணி பக்காவாக எடுத்தாச்சு. இப்படி தான் இருக்கும். ரெடி ஆயிடுச்சு. இப்போ சட்டி வந்து சூடானதும் 5 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக இந்த பட்டை துண்டை சேர்த்துக்கலாம். 5 கிராம்பு சேர்த்துக்கணும். அடுத்ததாக ஒரு 4 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். அப்புறம் நான் ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கிறேன், இருந்தால் நீங்கள் போட்டுக்கலாம். அப்புறம் கல்பாசி சேர்க்குறேன், இதுவும் நீங்கள் இருந்தால் போட்டுக்கலாம், ஆனால் நல்ல மனம் கொடுக்கும் குழம்புக்கு. ஒரு 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். அதோட தொடர்ச்சியாக நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தை எல்லாம் சேர்த்திக்கலாம். ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போதே தேவையான அளவு நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்குறதுக்கு இன்னும் இந்த வெங்காயத்தை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கலாம். இப்போ நம்ம ஒரு 1.5 டீஸ்பூன் இஞ்சி வெள்ளைப்பூடு சேர்த்துக்கலாம். அதாவது இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம், அரைச்சி வச்சது. பாருங்கள், இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கின பிறகு க்ளீன் பண்ணி வச்சுருந்த இறாலை சேர்த்துக்கலாம். இறாலை சேர்த்து மெதுவாக நல்லா கிளறி விடலாம். அதில் மிக்ஸ் பண்ணி விடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டு வேக வைக்கலாம். அடுத்து மெதுவாக கிளறி விடணும். ரொம்ப பொறுமையாக எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டு மறுபடியும் வேக வைக்கணும். இந்த இஞ்சி பூண்டு விழுதுலேயே வேக வைக்கணும். அடுத்து நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இந்த இறாலில் உள்ள தண்ணி விடும். அதோட தொடர்ச்சியாக நம்ம வந்து ஜீரகம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம் மாத்திரம் சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே வெட்டி வச்சிருந்த தக்காளி எல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டு மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் வேக வைக்கணும். அடுத்து அதோட தொடர்ச்சியில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டு 2 நிமிஷம் வேக வைக்கலாம். அடுத்து 2 நிமிஷம் வேக வச்சதுக்கப்புறம் மல்லித்தூள் ஒரு 2 டீஸ்பூன் மாத்திரம் சேர்த்துக்கலாம். அடுத்து அதோட தொடர்ச்சியாக ஒரு 1.5 டீஸ்பூன் மிளகாத்தூள் பொடி சேர்த்துக்கலாம், அதாவது ரெட் சில்லி பவுடர். அடுத்து இந்த ஸ்பூனுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் இந்த ஸ்பூனுக்கு ஒரு முழு ஸ்பூன் வந்து ஜீரக பவுடர் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இது எல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விடணும். மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி விடணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கிளறி விடணும். மசாலா சேர்த்த உடனே கீழே பிடிக்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக சுடுதண்ணி விட்டு ஒரு 2 நிமிஷம் மறுபடியும் வேக வைக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி 2 நிமிஷம் மாத்திரம் வேக வச்சா போதும். 2 நிமிஷம் அந்த குழம்பு வெந்ததுக்கப்புறம் கடைசியாக சுடுதண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். இதுதான் குழம்போட அளவு. நான் இவ்வளோ தான் சேர்க்க போகிறேன். அதுக்கப்புறம் அதை மூடி போட்டு ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் வேக வைக்க போகிறோம். பாருங்கள், 3லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. குழம்பு முடிஞ்சுது, எல்லாம் நல்லா வெந்துருச்சு. அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வருது. எல்லாம் அருமையாக வந்துருச்சு. ப்ரான் மசாலா ரெடி ஆயிடுச்சு. எல்லாம் அருமையாக வெந்துருச்சு. இப்போ மல்லித்தலை கடைசியாக சேர்த்து அழகாக நம்ம அதை கிளறி விட்டு ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை. பாருங்கள், அருமையான ஒரு இறால் மசாலா, ப்ரான் மசாலா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது போல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட வீடியோவை பொறுமையோடு வாட்ச் பண்ணதுக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் SMS ஃபுட் மாஸ்டரின் அடுத்த சுவாரஸ்யமான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.